அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். 2024ஆம் ஆண்டின் முதல் மாதம் ஜனவரி மாதத்தில் சூரியன் தனுசு ராசியில் மகர ராசியிலும் பயணம் செய்வார். கூடவே செவ்வாய் புதன் கிரகங்களும் பயணம் செய்வதால் புதுவித யோகம் உருவாகுது. நவ கிரகங்களின் சஞ்சார பார்வை கூட்டணியை பொறுத்து எந்தெந்த ராசிகளில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். இந்த புத்தாண்டில் பணமழை கொட்ட போகும் ராசிக்காரர்கள் யார் யார், அதிர்ஷ்டங்கள்லாம் யாருக்கு கிடைக்கும், அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். கிரகங்களின் மாற்றம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது இந்த மாதம் நிறைய கிரக மாற்றங்கள் உள்ளன. சூரியன் 15 நாட்கள் தனுசு ராசியிலும் பிற்பகுதியில் மகர ராசிக்கும் செல்கிறார். செவ்வாய் தனுசு ராசியில் பயணம் செய்வார். புதன் பகவான் விருச்சகம் தனுசு ராசியில் பயணம் செய்ய போகிறார். சுக்கிரன் விருச்சகம் தனுசு ராசியிலும், சனி கும்பராசியிலும், ராகு மீனராசியிலும், மேசராசியில் குருவும், கன்னி ராசியில் கேதுவும் பயணம் செய்கிறார்கள். ஜனவரி மாத ராசி பலன்கள் 2024ஆம் ஆண்டு துளாராசியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். சூரியன் உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் செவ்வாயுடன் இருக்கிறனால அரசாங்க ஊழியர்களுக்கு பணியிட மாற்றம் உண்டாகும். வேலை காரணமாக அடிக்கடி வெளியூருக்கு போகும் நிலையெல்லாம் உருவாகும். 15ஆம் தேதிக்கு மேலே 4ஆம் இடத்திற்கு செல்றதுனால வீட்டு வாடகை மூலம் பண வரவு உண்டாகும். அரசாங்க ஒதுக்கீட்டின் மூலம் வீடு நிலம் கிடைக்கும். பூர்வீக சொத்தில் இருந்து பண வரவு கிடைக்கும். வியாபாரத்தில் அபரிதமான லாபம் கிடைக்கும். அலுவலகத்திலிருந்து நல்ல தகவல் கிடைக்கும். அக்கம் பக்கத்தினரினால் நன்மையெல்லாம் உண்டாகும். குருவின் பார்வையினால் குதூகலம் உண்டாகும். வீடு கட்டும் எண்ணம் நிறைவேறும். கிரக நிலையை பற்றி நாம் பார்க்க போகிறோம். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன் புதன், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய், பஞ்சமஸ்தானத்தில் சனி, ரணருண ரோகஸ்தானத்தில் ராகு, கலஸ்தரஸ்தானத்தில் குரு, அயன சயன போகஸ்தானத்தில் கேது என கிரக நிலையெல்லாம் இருக்குது. அடுத்தது கிரக மாற்றம். 8/1/2024 அன்று புதன் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுறாரு. 15/1/2024 அன்று சூரிய பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுறாரு. 18/1/2024 அன்று சுக்கிர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுறாரு. 27/1/2024 அன்று புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு. சுக்கிர பகவானை ராசிநாதனாக கொண்ட துளாராசி அன்பர்கள் இந்த மாதம் திடீர் கோபம் உண்டாகும். விருப்பத்துக்கு மாறாக எதுவும் நடக்கும். ஆனால் பகைகளில் வெற்றி உண்டாகும். எதிர்ப்புகள்லாம் அகலும். பணவரத்து திருப்திகரமாக இருக்கும். பயணங்கள் சாதகமான பலன் தரலாம். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் வசூலாகும். வியாபாரத்தில் மனநிறைவு காண்பீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலைச்சலுக்கு பிறகு கடினமான காரியங்கள் கூட கைகூடும். மரியாதையும் அந்தஸ்தும் அதிகரிக்கும். சக ஊழியர்கள் தொழில் கூட்டாளிகள் விஷயங்களில் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் வீண் பிரச்சனை ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணையின் செயல்கள் உங்களுக்கு அதிருப்தி ஏற்படும் விதத்தில் இருக்கலாம். அனுசரித்து போவது நல்லது. பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கிறது ஆறுதலை தரும். பெண்கள் கோபத்தை குறைத்து கொள்ளணும், அதான் உங்களுக்கு நல்லது. எதிர்ப்புகள்லாம் விலகும். பயணங்கள் சாதகமான பலன் தரும். கலைத்துறையினரை பொறுத்தவரை சிறப்பான காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். முக்கிய நபர்களின் ஆதரவு கிடைக்க பெறுவீங்க. பணம் சம்பாதிக்கும் திறமை அதிகரிக்கும். கொடுத்த வேலையை திறமையுடன் செய்து முடித்து உங்களுக்கு பாராட்டெல்லாம் கிடைக்க போகுது. அரசியல் துறையினரை பொறுத்தவரை
எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். நண்பர்களால் தேவையான உதவி கிடைக்கும். எந்த தடைகளையும் தாண்டி எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீங்க. மனசில் மகிழ்ச்சி உண்டாகும். பதவியில் சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றம் உண்டாகும். எதிர்ப்புகள்லாம் சாமர்த்தியமாக சமாளிக்க போகிறீங்க. மாணவர்கள் சக மாணவர்கள்ட்ட நண்பர்கள்ட்டையும் கோவப்படாமல் சாதுரியமாக பேசுகிறது உங்களுக்கு நல்லது. கல்வியில் வெற்றி பெற கூடுதல் நேரம் ஒதுக்கி படிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வெற்றியை தரும். சித்திரை 3 நாள் பாதம். இந்த மாதம் ஆடை ஆபரணங்கள் வாங்கும் எண்ணம் அதிகரிக்கும். நிதானமாக பேசி மற்றவங்கள்ட்ட அனுசரித்து போகிறது நல்லது. மாணவர்கள் கல்விக்கு தேவையான உபகரணங்கள் புத்தகங்கள் வாங்க போகிறீங்க. கூடுதலாக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டியது இருக்கும். அடுத்தது சுவாதியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதம் எந்த ஒரு வேலையையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. மனசில் தெம்பு உண்டாகும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். முயற்சிகள் சாதகமான பலன் தரும். பணவரத்து அதிகரிக்கும். வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம். ரொம்ப கவனமாக இருங்க. அடுத்தது விசாகம் 1, 2, 3 பாதம். இந்த மாதம் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் நல்ல பலன் தரும். வாடிக்கையாளர்கள் பற்றிய வீண் கவலை ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணவரத்து திருப்தி தரும். ஆனால் எதிர்பார்த்த அளவு இருக்கிறது கடினம்தான். அடுத்தது நாம் பார்க்க போகிறது துளாராசிக்குரிய பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, மாரியம்மனை வணங்கி வர எதிர்ப்புகள் விலகும். காரிய வெற்றி உண்டாகும். மனதில் மகிழ்ச்சி கூடும். அதிர்ஷ்டமான கிழமைகள் வளர்ப்பிறை திங்கள் புதன் வெள்ளி, தேய்பிறை திங்கள் வியாழன் வெள்ளி. சந்திராசிரம தினங்கள் 21, 22. அதிர்ஷ்டமான தினங்கள் 14, 15. இதுவரைக்கும் நாம் பார்த்தது ஜனவரி மாத ராசி பலன்கள். 2024ஆம் ஆண்டு துலா ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.